கூவக்கிழங்கு. இந்த கூவக்கிழங்கு வெளியூருக்காரங்களுக்கு இது தெரியாது, கூவக்கிழங்கு எப்படி இருக்கும்னு. இங்கே பாருங்கள், இது கிழங்கு இருக்கிற ஒரு தாவரம். இது நம்ம பிடுங்குனா இதில் இருந்துட்டு கூவை கிடைக்கும், கூவக்கிழங்கு. நீங்கள் நெட்டில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். வாழை மாதிரி ரொம்ப சின்னதாட்டு இந்த பிளான்ட் இருக்கும். இதை பிடுங்குனா இப்போ கிழங்கு இருக்குமான்னு தெரியல, ஒன்று பிடுங்கி பார்ப்போம். பார்ப்போம், வருது இல்லையே. இப்போ தான் வச்சுருக்கு பார்த்தீங்களா. இப்போ தான் வந்து கூவக்கிழங்கு லைட்டாக வச்சுட்டு வருது பார்த்தீங்களா. இதுதான் கூவக்கிழங்கு. என்ன இருக்கா, ஒரு சின்ன பிளான்ட்டு என்ன பாருங்க. கூவக்கிழங்கு தென்னந்தோப்பு பகுதிகளில் இது மேக்சிமம் இங்கே வந்து காணுது, நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில். இப்போ எல்லாம் இதெல்லாம் யாருமே நடுறதில்லை. கூவையெல்லாம் ரொம்ப சத்துள்ளதாட்டு இருந்து இப்போ இது பயனில்லாத போயிட்டு யாருக்குமே இது யூஸ் பண்ணுறதில்ல, வீட்டில் எடுக்கிறதில்ல. கடப்பகுதிகளில் மட்டும், ரோட்டு தெருவோரங்களில் மட்டும் இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. அல்லாமல் இது யாரும் நடுறதில்லை, இப்போது நட்டு பராமரிக்கிறதில்லை. சின்ன பிள்ளை பிராயத்துல எல்லாம் இதெல்லாம் வந்து நிறைய இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் வந்து கிடச்சிட்டு இருந்து நான் பிடுங்கி சாப்பிட்டுட்டு தருவோம் சின்ன பிள்ளையில். இப்போ எல்லாம் நான் இதெல்லாம் பார்த்து இதுவே ரேராக இருக்குது இப்போ பார்க்குறது. இப்போ நான் இந்த மழை டைமானதுனால கொஞ்சம் செழிப்பாட்டு இருக்குது பார்த்தீங்களா. இலையெல்லாம் பார்க்குறது ரொம்ப நல்லா அழகாக இருக்குல்ல. இதுதான் கூவை. இந்த இடத்துல மட்டும் இல்லை, இந்த தென்னந்தோப்புலாம் நிறைய இருந்து இப்போ எல்லாம் இல்லை, போயிட்டு. வாழை மாதிரியே இருக்கும் இந்த செடி. இது வீட்டுலேயும் நடலாம், நம்ம வீட்டு இடங்கள் இருக்குன்னா மாடி தோட்டமாட்டு கூட இது யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.